அன்புக்குரிய தன்னார்வ திருத்தொண்டர் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் நேரலையின் வழியாக திருமறையின் வரலாறுகளை கற்றுக்கொள்ள நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த வகுப்பில் பங்கேற்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் சாதகமான சூழல்களை தாரும். நாங்கள் இணைந்து உம்மில் வளர்வதற்காக திருமறையின் பின்னணிகளையும் வரலாறுகளையும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் அதன் வழி எங்களது பக்தியும் எங்களது ஆன்மீகமும் எங்களது விசுவாசமும் வளரும் வகையில் நாங்கள் நடத்தப்பட அருள்தார். இந்த நாளின் வகுப்பை ஆசீர்வதியும் வழிகாட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று இடை ஏற்பாட்டு காலம், இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இடை ஏற்பாட்டு காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளை, சுமார் 400 ஆண்டுகளை உள்ளடக்கின காலகட்டம். அந்த 400 ஆண்டுகளையும் நாம் ஆழ்ந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை என்றாலும் கூட அந்த 400 ஆண்டுகளில் நடந்த முக்கியமான செய்திகளை, வரலாற்று திருப்பங்களை, அவை எந்த அளவுக்கு பின்னால் வந்த புதிய ஏற்பாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கங்களை ஒரு முன்னுரையாக விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யும். இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட், இடை ஏற்பாட்டு காலம். நம்முடைய பாடத்திட்டத்தில் 3வது பாடம், சப்ஜெக்ட் 3, இன்ட்ரோடக்ஷன் டு த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட், இடை ஏற்பாட்டு காலத்துக்கான அறிமுகம். இந்த இடை ஏற்பாடு என்று நாம் பொதுவாக எதை சொல்லுகிறோம் என்றால், தோராயமாக முதல் உடன்படிக்கை நூலின் கடைசி நூலான மல்கியா தீர்க்கதரிசியின் நூலுக்கும் புதிய ஏற்பாட்டு தொகுதியின் முதல் நூலான மத்தேயு நற்செய்தி நூலுக்கும் இடைப்பட்ட காலம் இடை ஏற்பாட்டு காலம் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த அரசியல், சமூக, கலாச்சார, பண்பாட்டு, சமய, பொருளாதார மாற்றங்கள் தான் இந்த இடை ஏற்பாட்டு காலத்தில் நடந்தவைகள் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள். ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த விஷயங்கள் என்ன என்று ஓரளவுக்கு நமக்கு தெரிந்தால்தான் புதிய ஏற்பாட்டை நமக்கு புரிந்து கொள்ளவே முடியும். ஏனென்றால் நீங்கள் பழைய ஏற்பாடு மல்கியா வரைக்கும் இருக்கிற இந்த பெரிய காலகட்டத்தில் அத்தனை நூல்களிலுமே பரிசேயர், சதுசேயர் போன்ற வார்த்தைகளை இங்கே நாம் பார்ப்பதில்லை. பழைய ஏற்பாடு முழுமையிலுமே நாம் அதை பார்ப்பதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அடிக்கடி இந்த பெயர்கள் வருகிறது. அப்படி என்றால் இந்த பரிசேயர் என்கிற மக்கள் எங்கே வந்தார்கள், எங்கே தோன்றினார்கள் என்பதற்கு ஒரு பின்புலம் வேண்டும். அந்த பின்புலத்தை இந்த இடை ஏற்பாட்டு காலம் விளக்குகிறது. ஆகவே தான் இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்கிற காலகட்டம் தான் புதிய ஏற்பாட்டுக்கான உடனடி சூழலாக மாறுகிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம் இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். முதலாவது, இஸ்ரேலின் அரசு பிளவுபட்ட பிறகு, டிவைடட் கிங்டம், பிளவுபட்ட பிறகு வடநாடு, தென்னாடு, தென்னாடின் தலைநகர் எருசலேம், வடநாட்டின் தலைநகர் சமாரியா என்கிற அந்த பிளவுபட்ட ஆட்சி காலம் சுமார் 200 ஆண்டுகள் தொடர்கிறது. ஆனால் இந்த பிளவுபட்ட ஆட்சி காலம் என்பது இஸ்ரேலின் அரசியல் வரலாற்றிலே ஒரு வலிமை குன்றின காலம் என்று சொல்லலாம். வலிமை குன்றின காலம் என்றால் இஸ்ரேலை புவியியல் ரீதியாக சூழ்ந்திருந்த பல நாடுகள், அந்த நாட்டின் பேரரசுகள் இந்த பிளவுற்ற 2 நாடுகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்தினது, பல்வேறு அச்சுறுத்தல்களை தந்தது. அப்படி இஸ்ரேலின் ஆட்சி என்பது பலவீனமடைந்தது என்பதை நாம் அரசியல் ரீதியாக பார்க்கலாம். கடைசியில் என்ன ஆயிற்று? வடநாடு அசீரிய படையெடுப்பில் வீழ்ந்தது.
தென்னாடு, அதாவது எருசலேம், பாபிலோனிய சிறையிருப்பில் வீழ்ந்தது. ஆக இந்த பிளவுபட்ட இரண்டு நாடுகளும் அண்டை நாடுகளின் ஆதிக்கத்துக்குள் வந்தது. ஆக இஸ்ரேலின் அரசர்கள் ஆட்சி இழந்தார்கள், அதிகாரத்தை இழந்தார்கள், வலிமை இழந்தார்கள், பலத்தை இழந்தார்கள். இப்படி இஸ்ரேலின் வரலாறு மீண்டும் ஒரு வலிமை குன்றின வரலாறாக மாறிப்போனது. நாம் பாபிலோனிய சிறையிருப்பில் மக்கள் அகதிகளாக வாழ்ந்தார்கள். அந்த அகதிகளாக வாழ்ந்த பொழுது அந்த அகதிகளோடு அகதிகளாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். குறிப்பாக 2ஆம் ஏசாயா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் சிறையிருப்பின் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். அங்கிருக்கும் சூழலில் மக்களை தைரியப்படுத்தினவர்கள், மக்களுக்கு நம்பிக்கை தந்தவர்கள். ஆனால் அதே சிறையிருப்பின் காலத்தில் எருசலேமிலேயே தங்கியிருந்து மக்களை தைரியப்படுத்துகிற பணியை எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் செய்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இப்பொழுது இந்த காலகட்டத்திற்கு பிறகு அந்த பிராந்தியத்தில் மீண்டும் எழுச்சி பெற்று வந்த ஒரு அரசு என்றால் அதுதான் மேதிய பெர்சிய அரசு, பெர்சியன் ரூல், மேதிய பெர்சிய அரசு. இந்த மேதிய பெர்சிய அரசு அதிகாரத்திற்கு வந்த பிறகு அகதிகளாக இருந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை, யூத மக்களை மீண்டும் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி போவதற்கான அனுமதியை வழங்கினார். அவர்கள் திரும்பி போகலாம். அப்படி திரும்பி தாய்நாட்டுக்கு வந்தவர்கள் குழுக்களாக வந்தார்கள். 3 குழுக்களாக வந்தார்கள் என்று நாம் தெரிந்திருக்கிறோம். எஸ்ரா, நெகேமி, செருபாபேல் போன்ற 3 பேருடைய தலைமையிலே மக்கள் மீண்டும் தங்கள் தாயகம் திரும்பினார்கள். இந்த பெர்சிய ஆளுகையின் காலத்தில் இந்த அரசியல் பின்புலத்தில் நடந்ததாக விவரிக்கப்படுகிற நூல்தான் எஸ்தர் என்கிற நூல். எஸ்தர் என்கிற நூல். எஸ்தர், மொர்தேக்காய், இந்த எஸ்தர் நூலில் மட்டுமே விவரிக்கப்படுகிற பூரீம் என்கிற பண்டிகை. ஆகவே இந்த நூல் பெர்சிய ஆட்சியின் காலத்தில் எழுதப்பட்ட நூல். பெர்சிய ஆட்சியில் யூத மக்கள் மீண்டும் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டார்கள். பலரும் திரும்பி வந்தார்கள், மீண்டும் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பினார்கள். சிறையிருப்புக்கு பிந்தின கால தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள், ஆகாய், சகரியா போன்ற இறைவாக்கினர்கள் அந்த காலத்தில் நடந்தவற்றை அங்கு சொல்லுகிறார். இந்த மேதிய பெர்சிய அரசுக்கு பிறகு அரசியல் ரீதியாக எழுச்சி பெற்று வந்த ஒரு முக்கியமான அரசு என்றால் அந்த அரசு தான் கிரேக்க அரசு. கிரேக்க பேரரசு. இந்த கிரேக்க பேரரசு என்பது கிமு 420 இருந்தே அந்த பிராந்தியங்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் எழுச்சி பெற்று வந்த ஒரு அரசு. இந்த கிரேக்க அரசு ஏற்படுத்திய தாக்கம் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்தது. மிக குறிப்பாக 338 BC 338 பிலிப் என்கிற மாசிதோனியாவை சார்ந்தவர் தான் கிரேக்க அரசின் அசைக்க முடியாத ஆற்றலாக வளர்ந்தவர். கிரேக்க அரசை தன்னுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த மன்னர் தான் பிலிப் என்கிற இவர் படுகொலை செய்யப்பட்டார். இவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இவருடைய 20 வயது மகன், 20 years old son, அவர்தான் அலெக்சாண்டர் தி கிரேட், மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிற அரசு. அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருக்கு வயது 20 வயது. மகா அலெக்சாண்டர் திறன் வாய்ந்த ஒரு போராளியாகவும் போர் வியூகங்களை அமைப்பதிலே திறன் வாய்ந்தவராகவும் விளங்கினார். அலெக்சாண்டர் தி கிரேட் கிரேக்க பேரரசை மிக உச்சத்திற்கு கொண்டு போன ஒரு அரசர் என்று சொல்லலாம். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் தான் பெர்சிய ஆட்சியை வீழ்த்தி சிரியாவை கைப்பற்றினார், எகிப்தை கைப்பற்றினார்.
இவை இரண்டும் அந்த பிராந்தியத்தில் முக்கியமான 2 இடங்கள். இந்த நாடுகளை கைப்பற்றி தன் ஆட்சி உரிமை வழங்கி அக்கம்பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அலெக்சாண்டர் கைப்பற்றினார். வரலாற்றிலே ஒரு தொடர் சொல்லுவார்கள், இனி வெல்வதற்கு நாடே இல்லை என்கின்ற அளவுக்கு தனது ஆட்சி குடையை விரிவாக்கினார். அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டருக்கு தனது ஆட்சி குடையை விரிவாக்குவது, நாடுகளை பிடிப்பது மட்டும் நோக்கமாக இருக்கவில்லை. அவர் தன்னுடைய மொழியான கிரேக்க மொழி மீது ஆழ்ந்த பற்றுடையவராக இருந்தார். ஆகவே அந்த மொழியை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்கிற ஆவல், விருப்பம் அவருக்கு இருந்தது. கிரேக்க மொழி, கிரேக்க தத்துவங்கள், கிரேக்க கணிதம், கிரேக்க சமயங்கள், கிரேக்க கட்டிடக்கலை, இவை எல்லாவற்றையும் தான் கைப்பற்றின அத்தனை நாடுகளிலும் பரப்பினார். இந்த கிரேக்க தத்துவத்திலும் மொழியிலும் இவர் புலமை பெற்றிருப்பதற்கு காரணம், இவர் அரிஸ்டாட்டில் என்கின்ற ஒரு கிரேக்க மேதையினுடைய மாணவர். அரிஸ்டாட்டில் இவர் வாழ்ந்து அரசாண்ட காலம் என்பது ரொம்ப குறைவு. சுமார் கிமு 332 இவர் இறந்து போனார். இறந்து போய்விட்டார். மிக குறுகிய காலம்தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் ஆட்சி உரிமை சார்ந்து, அதிகாரம் சார்ந்து, இராணுவம் சார்ந்து, மொழி, தத்துவம், கலை, இலக்கியம், சமயம் போன்ற எல்லா தளத்திலும் கிரேக்கத்தை அந்த பிராந்தியம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார். இந்த கிரேக்க மொழி அவ்வளவு முக்கியமான மொழியாக மாறினது என்பதை நாம் எதிலே கண்டுகொள்ளலாம் என்றால், யூதர்கள் இந்த பல்வேறு ஆட்சி மாற்றங்களில் பல ஊர்களுக்கு போய் குடியேறியிருந்தார்கள். அதிலே அலெக்சாண்டர் த கிரேட் எகிப்தை கைப்பற்றின பிறகு அங்கு ஒரு நகரத்தை கட்டினார். தன்னுடைய பெயரிலேயே ஒரு நகரத்தை கட்டினார். அந்த நகரத்துக்கு பெயர் தான் அலெக்சாண்ட்ரியா. இந்த அலெக்சாண்ட்ரியா என்கிற நகரத்திலே தான் யூதர்களுடைய திருமறை என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாடு முதல் உடன்படிக்கை எபிரேய மொழியில் இருந்த திருமறை கிரேக்க மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது. கிரேக்க மொழியில், ஏனென்றால் உலகெங்கும் சிதறி வாழ்ந்த யூதர்கள், குறிப்பாக எகிப்து, சிரியா போன்ற பகுதிகளிலே வாழ்ந்த யூதர்கள் கிரேக்கத்தை கற்றுக்கொண்டு கிரேக்கத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஆகவே தங்களது திருமுறையையும் கிரேக்கத்தில் மொழிபெயர்த்தார். இந்த மொழிபெயர்ப்புக்கு பெயர் தான் செப்டிஜுவந்து, எல்எக்ஸஸ், செப்டிஜுவந்து என்று பெயர். இந்த மொழிபெயர்ப்பு கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இரண்டாவது, புதிய ஏற்பாடு, வெகு காலத்துக்கு பின்னர் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு என்கின்ற அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களது தாய்மொழி என்பது யூதம் அல்லது அரமேயிக், அரமேயு. அந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலம் என்பது ரோமர்கள் வாழ்ந்த காலம். ரோமர்களுடைய மொழி என்பது லத்தீன். புதிய ஏற்பாடு இந்த 2 மொழிகளிலும் எழுதப்படவில்லை, மாறாக கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. அப்படி என்றால் இந்த கிரேக்க மொழி என்பது எந்த அளவுக்கு மக்கள் மனங்களில், மக்களது வாழ்க்கையில், மக்கள் வாழ்ந்த சமூகத்தில் மிகப்பெரிய விட்டுவிட முடியாத முக்கியத்துவத்தை பெற்று வளர்ந்திருந்தது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மகா அலெக்சாண்டர் என்கின்ற அலெக்சாண்டர் த கிரேட் இறந்த பிறகு கிரேக்க பேரரசு 2ஆக உடைந்தது. கிரேக்க பேரரசு 2ஆக உடைந்தது. ஒன்று தாலமி, இன்னொன்று செல்யூக்கஸ் நிக்கேடர். இரண்டாக உடைந்தது. அலெக்சாண்டரின் காலம் கிரேக்க ஆட்சியினுடைய பொற்காலம். அதை தொடர்ந்து அலெக்சாண்டரின் காலத்துக்கு பிறகு ஆட்சி 2ஆக மாறுகிறது. தாலமி,
செல்யூக்கஸ். தாலமி எகிப்து பகுதியையும் செல்யூக்கஸ் சிரியா பகுதியையும் ஆண்டு வந்தார். ஆனால் இந்த இரண்டு பேர்களுக்கும் நடுவே தொடர்ந்து போராட்டங்களும் போர்களும் பதவி சண்டைகளும் அதிகார சண்டைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. இதிலே நாம் யூத மக்கள் சார்ந்து யோசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, கிரேக்க கொடுங்கோன்மை ஆட்சி. கிரேக்க கொடுங்கோன்மை ஆட்சி, இந்த கொடுங்கோன்மை ஆட்சிக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது தான் அந்தியோகியஸ். ஃபோர்த் எப்பிபனஸ் என்கிற மன்னர். இந்த அந்தியோகியஸ் ஃபோர்த் எப்பிபனஸ் என்கிற மன்னர் கொடுங்கோன்மைவாதி மட்டுமல்ல, கிரேக்க சமயங்களை மற்றவர்கள் மீது திணித்தவர். யூத சமயத்தை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினவர். அதில் முக்கியமாக யூதர்கள் பன்றிகளை தூய்மையற்ற விலங்காகவும், அது சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வாழ்வு ரீதியாகவும் அவர்கள் தொடாத, பார்க்காத, வளர்க்காத, அதை பார்க்க விரும்பாத ஒரு அசுத்தமான விலங்காக பன்றியை பார்த்தார்கள். ஆனால் அந்தியோகியஸ் ஃபோர்த் எப்பிபனஸ் என்கிற மன்னர் இந்த யூதர்களின் சமய மனதை காயப்படுத்துவதற்காகவே பன்றிகளை கொண்டு வந்து எருசலேம் ஆலயத்தின் பலிபீடத்திலே பலியிட்டார். அந்த அளவுக்கு யூத மக்களின் மனதை காயப்படுத்த வேண்டும், அவளது சமய நம்பிக்கையை இழிவுபடுத்த வேண்டும் என்று இது போன்ற பல முயற்சிகளிலே ஈடுபட்டார். இந்த அந்தியோகியஸ் ஃபோர்த் எப்பிபனஸ் என்கின்ற கிரேக்க மன்னரின் காலத்தில் அந்த காலச்சூழலை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட நூல்தான் தானியேல் என்கிற நூல். தானியேல் நூல். தானியேல் நூலின் பின்புலத்தில் கிரேக்க கொடுங்கோன்மையின் உச்சத்தை நாம் பார்க்கலாம். இந்த அந்தியோகியஸ் ஃபோர்த் எப்பிபனஸ் என்கின்ற மன்னரின் கொடுங்கோன்மையை தொடர்ந்து கிரேக்க வல்லாதிக்கத்துக்கும் கொடுங்கோன்மைக்கும் காட்டாட்சிக்கும் எதிராக கிளர்ந்து யூத வாலிபர்கள் புரட்சி செய்தார்கள், கலகம் செய்தார்கள். அப்படி கலகம் செய்தவர்களில் மிக முக்கியமான கலகக்காரர்கள் மக்கபேயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மக்கபேயர்கள். இந்த மக்கபேயர்கள் கிரேக்க கொடுங்கோன்மைக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை, போராட்டத்தை, கலகத்தை, புரட்சியை ஏற்படுத்தினவர். அந்த கலகம்தான் மக்கபேயர் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. மக்கபேயு என்கின்ற ஒருவருக்கு 5 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். அந்த 5 பேருமே இந்த கிரேக்க கொடுங்கோன்மையை எதிர்த்து போரிட்டவர்கள். ஜூதாஸ் மக்கபேயி, ஜோனத்தான் மக்கபேயி, சைமன் மக்கபேயி போன்ற வாலிபர்கள் கிரேக்க கொடுங்கோன்மைக்கு எதிராக போராடி ஓரளவு இஸ்ரேலை விடுதலை நாடாக குறுகிய காலத்திற்கு வைத்திருந்தார்கள் என்று சொல்லலாம். இந்த கிரேக்க அரசுக்கு அடுத்து அந்த வட்டாரத்தில், மத்திய தரைக்கடல் பகுதி வட்டாரத்தில் எழும்பி வந்த இன்னொரு அரசு என்றால் அதுதான் ரோம அரசு. சுமார் கிமு 167களுக்கு பிறகு ரோம பேரரசு அசுர பலத்தோடு அந்த பிராந்தியத்தில் எழும்பி வந்தது. பல நாடுகளை ரோம ஆட்சியாளர்கள் தங்கள் கை கீழே கொண்டு வந்தார்கள். பல நாடுகளை அவர்கள் தன்மையப்படுத்தினாலும் அந்த நாடுகளிலெல்லாம் மக்கள் கிரேக்க மொழியை பேசினார்கள். ஆகவே கிரேக்க மொழியை அவர்கள் எதிர்க்கவில்லை. அவர்களுடைய தாய்மொழி லத்தீனாக இருந்தாலும் கூட ரோமர்கள் கிரேக்கத்தை கற்றுக்கொண்டார்கள். மக்களது வழக்கு மொழியாக அது இருந்தது. ஆகவே கிரேக்க மொழியை அவர்களும் கற்றுக்கொண்டார்கள்.
இந்த ரோமர்கள் ஆட்சியை விரிவுபடுத்தி பாலஸ்தீன பகுதியை கிமு 63வது ஆண்டு பாம்பே என்கிற ஒரு ரோம தளபதி மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக வந்து இந்த பாலஸ்தீனத்தை ரோம ஆட்சிக்குடைக்கின் கீழே கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அந்த பிராந்தியங்கள், குறிப்பாக பாலஸ்தீன பகுதி, ரோமர்களின் ஆட்சிக்குடையின் கீழ் இருந்தது. இந்த ரோமர்களின் ஆட்சிக்குடையின் கீழ் இருந்த காலத்தில்தான் இயேசு பிறக்கிறார். இயேசுவின் பிறப்பு, அவரது வாழ்வு, அவரது பணி, அவரது போதனை, அவரது படுகொலை, அவரது உயிர்ப்பு, ஆதித்திருச்சபையின் வளர்ச்சி, இவை எல்லாமே இந்த ரோம பேரரசின் பின்புலத்தில் தான் நடக்கிறது. இப்படி இஸ்ரேலும் யூத சமூகமும் பல்வேறு வகையான ஆட்சியாளர்களின் கீழ் துன்புறுத்தப்பட்ட காலங்களிலே அவர்களுக்குள் சிறையிருப்பு காலத்திலேயே எழும்பின மேசியா பற்றிய நம்பிக்கை, கடவுள் மேசியாவை நமக்காக அனுப்புவார், கடவுள் நம்மை இப்படியே கைவிட்டு விட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை மேசியாவுக்கான ஆயத்தங்களை மக்களுக்குள் ஏற்படுத்தினது. ஆகவே யூத சமயம் சமய ரீதியாக மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, மேசியாவின் காத்திருப்புக்காக தயாராகிற ஒரு சமூகமாக மாறினது. அப்படி மாறின பொழுது பல்வேறு வகையான கருத்து பள்ளிகள் அங்கிருந்தன. மேசியா எப்பொழுது வருவார், எப்படி வருவார், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல குழுக்கள் எழும்பினது. சமயக்குழு, சம் ப்ராமினன்ட் ரிலீஜியஸ் செக்ட், சமயக்குழுக்கள். அப்படி எழும்பின சமயக்குழுக்களில் ஒரு குழுதான் பரிசேயர். பரிசேயர் என்றால் ஹசிதீம். ஹசிதீம் என்றால் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். எப்படி பரிசுத்தமானவர்கள்? நாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி, மோசேயின் கட்டளைகளின்படி வாழும்போதுதான் நம்மை தூய்மையானவர்களாக கடவுள் பார்த்து மேசியாவை அனுப்புவார். ஆகவே மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தங்களை தூய்மையானவர்கள், கற்பனைகளின்படி வாழுகிறவர்கள், நீதி சட்டத்தின்படி வாழுகிறவர்கள் என்ற அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மோசேயின் நியாயப்பிரமாணத்தை எல்லோருக்கும் கற்றுத்தருகின்ற பணியை செய்தவர்கள் தான் பரிசேயர்கள் என்கிற ஒரு பிரிவின் மக்கள். இரண்டாவது எஸ்ஸனேயர்கள். இந்த எஸ்ஸனேயர்கள் என்கின்ற ஒரு குழு, இந்த குழு என்ன சொன்னது என்றால், எப்பொழுது விருத்த சேதனமற்ற ரோமர்கள் பாலஸ்தீனாவுக்குள் காலெடுத்து வைத்து விட்டார்களோ அப்பொழுதே இந்த மண் தீட்டுப்பட்டு விட்டது. ஆகவே தீட்டுப்பட்ட இடத்தில் மேசியா வரமாட்டார். ஆகவே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் மக்கள் வாழுகின்ற பகுதியை விட்டு வெளியேறி பாலை நிலங்களில் போய் குடியமர்ந்து தூய்மையான வாழ்வு வாழ்ந்தால் நம்மை ஒரு ஒளியின் படையாக கடவுள் உருவாக்குவார். மேசியா அதற்கு தலைமை தாங்க வருவார். இந்த ஒளியின் படை இருளின் படைகளை அடித்து விரட்டுவதன் வாயிலாக மேசியா நமக்கு விடுதலை தருவார் என்று நம்பி கடும் தவங்கள், கடும் ஆன்மீக பயிற்சி போன்றவற்றில் ஈடுபட்ட ஒரு சமயக்குழு தான் எஸ்ஸனேயர்கள் என்கின்ற ஒரு சமயக்குழு. அடுத்து இன்னொரு பிரிவினர் இருந்தார்கள், அவர்கள்தான் சதுசேயர்கள். சதுசேயர்கள். இந்த சதுசேயர் என்கிற பிரிவு எங்கிருந்து வருகிறது என்றால், சாலமோன் ஆலயத்தை கட்டின பிறகு அந்த ஆலயத்தில் முதல் பிரதான ஆசாரியராக ஒரு ஆசாரியரை நியமிக்கிறார். அவருடைய பெயர் தான் சாதோக். இந்த சாதோக்கினுடைய வழி மரபினர்கள் தான் ஆசாரியர்களாக, ஆலயத்தின் பொறுப்பாளர்களாக, ஆலயத்தின் நிர்வாகிகளாக வந்தவர்கள். அவர்கள்தான் இந்த சதுசேயர்கள். இந்த சதுசேய பிரிவில் இருந்துதான் பிரதான ஆசாரியர்கள் வந்தார்கள். இயேசுவின் காலத்திலே இருந்த அன்னா, காய்பா போன்றவர்கள் இந்த சதுசேயர் பிரிவை சார்ந்தவர்கள். மேலும் ரோமர்கள் பாலஸ்தீன பகுதியை கைப்பற்றின பிறகு ரோமர்கள் எடுத்த ஒரு முடிவு யூத மக்களுக்கு சமய சுதந்திரம் தருவது. ஏனென்றால் கிரேக்க அரசு செய்த தவறு அதுதான்.
கிரேக்க அரசு யூத சமயத்தை இழிவுபடுத்தி மக்களை காயப்படுத்தியதன் விளைவாக தொடர்ந்து புரட்சிகளையும் கலகங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தது. ஆகவே ரோம ஆட்சி ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு முழுமையான சமய சுதந்திரம் தந்து விடுகிறோம், உங்கள் சமயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். ரோம அரசுக்கு வரி மட்டும் கட்ட வேண்டும், மற்றபடி ரோம அரசு பேரரசெங்கிலும் யூதர்களுக்கு சமய சுதந்திரத்தை தந்திருந்தார்கள். ஆகவே இந்த சதுசேயர்கள் கடைசி வரைக்குமே ரோம அரசோடு மோதல் போங்கை கடைப்பிடிக்கவில்லை. முடிந்த அளவு அவர்களோடு இணக்கமான தோழமையோடே நடந்து கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் படுகொலையிலும் கூட இந்த சதுசேயர்கள் ரோம அரசோடு கை கோர்த்து கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள் என்பதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்கிறோம். இந்த 3 குழுக்களை தவிர இன்னொரு குழு இருந்தது, அவர்கள்தான் செலோத்தேயர்கள். இந்த செலோத்தேயர்கள் என்பவர்கள் குறிப்பாக வடக்கு கலிலேய பகுதியில் வாழ்ந்தவர்கள். ரோம அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்று வரி கொடா இயக்கத்தை நடத்தினவர்கள். ரோம அரசையும் ரோம அரசின் படையையும் ஆயுதம் தாங்கி எதிர்த்து கொரில்லா போராட்டத்தின் வழியாக தாக்குதல் நடத்தினவர்கள் இந்த செலோத்தேயர்கள், ஜெலோட்ஸ். ஜெலோட்ஸ் என்றாலே போராளிகள், தீவிரவாதிகள் என்று பொருள். இதுவும் யூத சமயத்து. ஏனென்றால் இந்த செலோத்தேயர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், கடவுள் நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் நம் முற்பிதாக்களுக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார், இந்த இடத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே நாம் அவர்களிடத்தில் கெஞ்ச வேண்டியதில்லை, கீழ்ப்படிய வேண்டியதில்லை, கடவுள் தந்த ஆற்றலோடு போராடி அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தியவர்கள் செலோத்தியர்கள். இது போன்ற குழுக்கள் எல்லாம் இந்த இடை ஏற்பாட்டு காலத்தில் வளர்ந்தவை. ஆகவே இந்த இடை ஏற்பாட்டு கால வரலாறு என்பது பிளவுபட்ட ஆட்சி காலத்தை தாண்டி, மேதிய பெர்சிய ஆட்சி காலத்தை தாண்டி, கிரேக்க கொடுங்கோன்மை ஆட்சியை தாண்டி ரோம பேரரசின் ஆட்சி காலம் வரைக்கும் இருக்கிற இந்த நெடிய காலம்தான் இடை ஏற்பாட்டு காலம். இந்த இடை ஏற்பாட்டு காலத்தில் பல நூல்கள் எழுதப்பட்டன. அவைகள் இணை திருமறைகள் என்று இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது. டியூட்ரோ கனானிக்கல் புக்ஸ் என்கின்ற ஒரு பட்டியல் இருக்கிறது. ஆக இந்த இடை ஏற்பாட்டு காலத்தை பற்றி ஓரளவாவது நாம் புரிந்து கொண்டால்தான் புதிய ஏற்பாட்டை நாம் முழுவதும் விளங்கிக் கொள்வதற்கு துணையாக இருக்கும். ஆகவே இடை ஏற்பாட்டு காலத்துக்கான அறிமுகம் என்கிற இவ்வளவு நேரம் நாம் பேசின விஷயங்களை குறித்து கொள்ளுங்கள், மனதில்